நண்பர்களே, உங்க நாய்க்குட்டி ஸ்கின்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பண்ண தப்ப நீங்களுமே இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன் மாரா பையனை பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்கின்ல வந்த இஷ்யூஸ்க்குலாம் ஒரு 30% சாப்பாடுனா 70% ஃப்ளோர் கிளீனர். ஆனா இப்ப அந்த ரெண்டு விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருந்த மாரா பையனோட ஸ்கின் இப்ப இந்த மாதிரி தகன்னு ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் ஃப்ளோர் கிளீனர். அது பெட் சேஃபா இருந்தா கூட ஐயா நான் நிறைய பிராண்ட் ட்ரை பண்ணிட்டேன் ஐயா, எதுவுமே உனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும் தான் எப்படின்னு பார்த்தா நம்ம ஃபாலோவர் நண்பர்களுக்கும் இதே பிரச்சனைன்னு டிஎம்ல ஃபுல் புலம்பல். அதை நோண்டிட்டு இருக்கிறப்ப ஒருத்தவங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. ப்ரோ நீங்க ஃப்ளோர் கிளீனர்லாம் தூக்கி போட்டு வெறும் பச்சை கற்பூரம் சுடுதண்ணி இதை மட்டும் போட்டு தொடங்க, நல்ல இம்ப்ரூவ் ஆகும். அப்படிதான் என் டாகுக்கும் ஆச்சுன்னாங்க. அதே நானும் ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ண மேல் ஃப்ளோருக்கு சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க ஸ்கின்ல. ரெண்டாவது கடையில் வாங்குற கமர்ஷியல் ஃபுட். என்னதான் நான் ஹோம் ஃபுட்ல போனாலும் ஒரு வயசு ஆற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது கமர்ஷியல் ஃபுட் கொடுங்க ஊட்டச்சத்துக்குன்னு டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய பிராண்ட் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன், ஒன்னும் சாப்பிட மாட்டேங்கிறான், சாப்பிட்டாலும் ஏர் ஃபால் ஆகுது. சொன்னா நம்ப மாட்டீங்க, ஐயோ நம்மளால தான் இவனை சரியா வளர்க்க முடியல, அதனால தான் ஸ்கின் இப்படி ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டியெல்லாம் நிறைய நேரம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்பதான் நம்ம இன்ஸ்டாகிராம் பெட் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் ப்ரோ இதுல வேணா ட்ரை பண்ணி பாருங்க, என் நாய்க்கு நல்லா ஒத்துக்குச்சுன்னாரு. சரி நம்ம அதை வாங்கிட்டோம் டப்பாவா. இதுதான் நான் ஒரு வாரமா கொடுத்துட்டு இருக்கேன். அவன் ஸ்கின்லயுமே அந்த அலர்ஜி இன்னும் ட்ரிகர் ஆகாம அப்படியே குறைஞ்சிட்டே வருது. எனக்கு ஏன் இந்த பிராண்ட்ல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சுன்னா, அவங்க இன்கிரியன்ஸை பறிச்சு பார்க்கறப்ப நான் இந்த ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல தானே இருக்கேன். 90 to 95% படிக்கும்போது எனக்கே புரியுது, நானும் சாப்பிடலாம் என் நாய்க்குடியும் சாப்பிடலான்ற மாதிரி ஹியூமன் கிரேட் இன்கிரியன்ஸா போட்டிருக்காங்க. அண்ட் இதுல ஒண்ணு இல்ல, எக்கச்சக்கமான மீட் ஆப்ஷன் இருக்கு. அது எல்லாமே நான் என்னன்றதை கேப்ஷன்ல போட்டிருக்கேன், டைம் இருக்கிறப்ப படிச்சு பாருங்க. இதுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் குட்டி குட்டி சாம்பிளா வாங்கி வச்சிட்டேன். அதுல இருந்து மாராக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு இருக்கேன்.